சட்டமன்ற தேர்தல் சுற்றுப்பயணம் தொடர்பாக சென்னையில் பாஜக நிர்வாகிகள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பாஜக தேசிய அமைப்பு செயலர் PL சந்தோஷ் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. தேர்தல் சுற்றுப்பயண தொகுதி பொறுப்பாளர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். தேர்தல் சுற்றுப்பயண தொகுதி பொறுப்பாளர்கள் 72 பேரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தேர்தல் சுற்றுப்பயணம் தொடர்பாக சென்னையில் பாஜக நிர்வாகிகள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். குறிப்பாக பாஜக தேசிய அமைப்பு செயலர் PL சந்தோஷ் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டமானது தொடங்கி நடைபெறுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், பிரச்சாரம் குறித்தெல்லாம் ஆலோசிக்கப்படுகிறதா? தேர்தல் சுற்றுப்பயணம் தொடர்பாக ஒரு ஆலோசனை கூட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறதே, என்ன விவரம்? திலகவதி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் என்பது குறித்து இந்த மாதம் இறுதியில் இறுதி செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதையொட்டி பாஜகவினுடைய சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் பொறுப்பாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் கட்சியினுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் தலைமையில் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 72 பேர் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் சட்டமன்ற தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம், தொகுதிக்கான பணிகளை ஒருங்கிணைப்பது, தேர்தலுக்கான பணிகளை தீவிரப்படுத்துவது உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். எனவே பாஜக போட்டியிடக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் கவனம் செலுத்துவது, அதே போன்று கூட்டணி கட்சிகளுக்கான செயல்பாடுகளை ஒருங்கிணைப்பது உள்ளிட்டவை குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜகவினுடைய மூத்த நிர்வாகிகள், பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். 2 மணி நேரம் இந்த கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பணிகளில் முழுக்க கவனம் செலுத்துவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தப்படுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே பொறுப்பாளர் பணியிலிருந்து விலகுவதாக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருந்த நிலையில் அவர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அதே போன்று மூத்த தலைவர் H ராஜா உடல்நலக் குறைவு காரணமாக அவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. மற்ற மாநில முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே இந்த கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார்கள். திலகவதி, ராஜ்குமார், முன்பாக அண்ணாமலை தான் இந்த தேர்தல் பொறுப்புல இருந்தார். இப்போது அவர் விலகி இருக்கிறார். இப்போ அவரது இடத்திற்கு யார் வருவார்கள்? யாரேனும் ஒரு மூத்த தலைவர் வருவார்கள் அப்படின்னு அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தார். யார் இந்த சுற்றுப்பயணம், இந்த விவகாரம் தொடர்பாக யார் பார்த்துக் கொள்வார்கள்? அண்ணாமலை அவருக்கு அறிவிக்கப்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிக்கான பொறுப்பாளர் அந்த பொறுப்புகளிலிருந்து விலகுவதாக அவர் அறிவித்து விட்டார். அதே போன்று அந்த விலகல் தன்னால் பார்க்க முடியாது என்ற அதற்கான காரணத்தையும் தேசிய அமைப்பு பொதுச் செயலர் PL சந்தோஷிடம் தெரிவித்து விட்டதாக அண்ணாமலை ஏற்கனவே தெரிவித்திருந்தார். எனவே அந்த நடவடிக்கை குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக 6 சட்டமன்ற தொகுதிகளை அண்ணாமலை கவனிப்பார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் மாநில நிர்வாகிகள் வேறு யார் கூடுதலாக கவனிப்பார்கள் என்ற ஒரு முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே அதன் அடிப்படையில் இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்ற கூட்டத்தில் மத்திய அமைச்சர் எல் முருகன், முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் அனைவருமே கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அண்ணாமலைக்கு ஒதுக்கப்பட்ட அந்த தொகுதிகளை வேறு யாருக்கு ஒதுக்க வேண்டும், அதே போன்று அந்த தொகுதிகளில் குறிப்பாக பாஜகவினுடைய நேரடியாக போட்டியிடுவதற்காக திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள். எனவே பொறுப்பாளருடன் இந்த தொகுதிகளை கூடுதலாக யார் கவனிப்பார்கள், அதற்கான நடவடிக்கை உள்ளிட்ட அனைத்து அம்சங்களிலும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.